இந்தியாவிலேயே வரலாற்று சிறப்புமிக்கது இந்த கோவில். இப்போ நடைமுறையில் இருக்கிற 10 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இந்த கோயில்ல இருக்கிற சக்கரம் பதிக்கப்பட்டிருக்கும். கோயில் நம்ம தமிழ்நாட்டுல இல்லைங்க, ஒடிசால இருக்கு. நாங்க பூரி ஜெகநாத் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனது இந்த கோவில் தான். இந்த கோவில் உள்ள அலோவ் பண்றதுக்கு 40 ரூபாய் டிக்கெட் வசூல் பண்றாங்க ஒரு ஆளுக்கு. கோவில் கட்டிடக்கலைக்கு பேர் போனது. கோயில் கல்லுல செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட தேர் வடிவில் இருக்கும். கோயில் முதலாம் நரசிங்க தேவரால கட்டப்பட்ட ஆண்டு 1238 இருந்து 1264 காலகட்டத்தில் கட்டப்பட்டது. கோவிலை பத்தி நம்ம தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவரோட பாடல்கள்ல, அவரோட கவிதைகள்ல இங்கே கல்லின் மொழி மனிதன் மொழியை தாண்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோவில் ஒடிசா மாநிலத்துல வங்காள விரிகுடா கடற்கரையோரத்துல கோனார்க் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. கோயில் சிவப்பு மன்னர்கள் கருப்பு கிரானைட் கற்களால உருவாக்கப்பட்டது. இந்த கோயிலுக்கு ஐரோப்பிய மாலுமிகள் சூட்டிய பெயர் பிளாக் பகோடா, அதாவது கருப்பு கோவில் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. கங்க பேரரசன் நரசிம்ம தேவரால் கட்டப்பட்ட இந்த கோவில் அவரோட 12 ஆண்டுகால வருமானத்தை செலவிட்டு கட்டியிருக்காரு. இந்து சமய மரபுகள்ல ஒன்றான சௌர மதத்தோட சூரிய தேவன் தான் இந்த கோயிலோட முக்கிய கடவுள். இங்க இருக்கிற சிலைகள் மிகவும் பிரசித்தி பெற்றதா சொல்றாங்க. அத்தனையும் நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்டவை. கடவுள்கள், நடனமாடும் மங்கையர்கள், குதிரைகள், யானைகள், சிங்கங்களுடைய சிற்பங்கள்லாம் அமைக்கப்பட்டுள்ளன. இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.